2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சென்னையில் சில நாட்களுக்கு முன் 6 பெண்களிடம் 27 சவரன் நகைகளை பறித்த ஈரானி கொள்ளையர் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜாஃபர் குலாம் ஹுசேன் என்பவன் என்கவுண்டர் செய்யப்பட்டான். மற்ற இருவரிடம் விசாரணை நடக்கிறது. அவர்களில் சல்மான் ஹுசேன் என்பவன் அளித்துள்ள வாக்குமூலத்தில் கூறியதாவது: எங்களின் பூர்வீகம் ஈரான். அங்கிருந்து எங்களின் மூதாதையர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அம்பிவாலி பகுதியில் அகதிகளாக குடியேறினர். நாங்கள் ஷியா முஸ்லிம்கள். தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் வசித்து வருகிறோம். நாங்கள் 5 குழுக்களாக பிரிந்து நகை, பணத்தை கொள்ளையடித்து சொந்த ஊருக்கு திரும்புவோம். எங்கள் குழுவில் 20 பேர் உள்ளனர். ஒரு குழுவில் 3 தலைவர்கள் இருப்பர். ஒருவர் போலீசாரிடம் சிக்கிக் கொண்டாலும் மற்ற 2 எங்களை வழிநடத்துவர். நான் மத்திய பிரதேசத்தில் வசிக்கிறேன். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் கொள்ளையில் ஈடுபட்டு உள்ளேன். என் மீது 45 வழக்குகள் உள்ளன. கடந்த 2022 நவம்பரில் கைதாகி லக்னோ சிறையில் அடைக்கப்பட்டு அதே ஆண்டில் ஜாமீனில் வெளியே வந்தேன். அதிகாலையில் வயதான பெண்களின் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் அவர்களை குறிவைத்தே செயின் பறிப்பில் ஈடுபட முடிவு செய்தோம். எங்களுக்கு விமானத்தில் தப்பிச் செல்லும் பழக்கம் இருப்பதால் செயின் பறிப்புக்கு ஏற்ற இடமாக சென்னையை தேர்வு செய்தோம். நான் ஒரு நாள் முன்னதாகவே சென்னைக்கு வந்துவிட்டேன். சைதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரி என பல இடங்களுக்கு சென்று நோட்டமிட்டேன். அந்த இடங்களுக்கான லொகேஷன்களை என்னுடன் கைதான ஜாஃபர் குலாம் ஹுசேன், மிசாம் அம்ஜித்துக்கும் அனுப்பினேன். செயின் பறிப்பில் ஈடுபடுவதற்காகவே 6 மாதங்களுக்கு முன் பல்சர் பைக்கை வாங்கினோம். எங்கள் கொள்ளை கும்பலில் நகைகளை உருக்கி விற்பனை செய்ய ஒரு குழு உள்ளது. அந்த குழுவிடம் ஒப்படைத்து விட்டால் நகையை எடை போட்டு உருக்குவதற்கு முன்னதாகவே எங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவர். போலீசாரிடம் சிக்கிக் கொண்டால் எங்களை ஜாமீனில் வெளியே எடுக்கவும் ஒரு குழு உள்ளது. அதில் வழக்கறிஞர்களும் உள்ளனர். ஒரு முறை கொள்ளையில் ஈடுபட 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு நகை, பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு. மிசாம் அம்ஜித்திற்கும் 6 மாதங்களுக்கு முன்தான் திருமணம் நடந்தது. கொள்ளையில் ஈடுபட செல்கிறோம் என்றதும் அவரின் மனைவி உணவு தயாரித்து டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பினார். சுட்டுக் கொல்லப்பட்ட ஜாஃபர் குலாம் ஹுசேன் மீது பல மாநிலங்களில் 150 வழக்குகள் உள்ளன. அவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. ஜாஃபர், மிசாம் ஆகியோரின் மனைவியர் நெருங்கிய உறவினர். எங்களுக்காக மகாராஷ்டிராவில் MCOCA எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்தான் இச்சட்டத்தில் ஜாஃபர் குலாம் ஹுசேன் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தார். அவரின் தந்தை குலாம் மீதும் 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் உள்ளன. மிசாம் அம்ஜித் சகோதரர் அப்பாஸ், அவரின் தந்தை அம்ஜித் ஆகியோர் 2021 முதல் சிறையில் உள்ளனர். அவரின் 5 மாமன்களும் சிறையில்தான் உள்ளனர். எங்கள் கொள்ளை கும்பலில் உள்ள தலைவர்கள் எல்லாரிடமும் துப்பாக்கி இருக்கும் என வாக்குமூலம் அளித்துள்ளார்.